முதன்மை மாநிலமாக உள்ள தமிழ்நாட்டை பின்னோக்கி அழைத்து செல்வதற்காகவே மும்மொழி கொள்கையை மத்திய அரசு திணிப்பதாக எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் தெஹ்லான் பாகவி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரையில் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக வக்பு உரிமை மீட்பு மாநாடு நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் தெஹ்லான் பாகவி பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வக்பு திருத்த சட்டம் அரசியலமைப்பிற்கு எதிராக உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மதச்சார்பற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராட்டங்கள் நடத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். இந்த திருத்த சட்டம் இது இந்த நாட்டுடைய அரசியலமைப்புக்கு எதிரானது. சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை, இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியது, ஜனநாயகத்திற்கு எதிரானது, எனவே சமத்துவத்திற்கு எதிரானது. எனவே இந்த திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு அதை கொண்டு வராமல் திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமலேயே, இந்தியை ஏற்றுக்கொள்ளாமலேயே தமிழ்நாட்டுடைய கல்விக் கொள்கை என்பது இந்திய அளவில் எந்த மாநிலத்தையும் விட மிகச்சிறப்பாக கல்வியில், வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில் இன்றைக்கு தனித்துவமாக முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிற இந்த நிலையில் தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகிற முயற்சியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இத்தகைய நிர்பந்தத்தை வழங்குகிறதோ என்கிற ஒரு ஐயம், ஒரு சந்தேகம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கொடுக்கிற, பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு ஏற்படுத்துகிற நிர்பந்தம் என்பது தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும். தமிழ்நாடு எல்லா நிலையிலும் முன்னேறி கொண்டிருக்கிறது.